ஆதாரம் வெளியிடுறது, நானே ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காரு. இது விஜயனுடைய ஆணவத்தினுடைய உச்சத்தின் தான் காட்டுது. அவருக்கு வந்து தலைகணம் அதிகமாயிருச்சுங்க. தான் என்கிற மமதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. தன்னை சுத்தி ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி வராங்கன்னு நினைக்கிறாரு. இந்த கூடி வருகிற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு அவருக்கு தெரியாது. கள அரசியல் என்னன்னே தெரியல அவருக்கு. அரசியலே தெரியல சுத்தமா. அவரை சுத்தி இருக்கிற யாரும் அவருக்கு உண்மையான நிலவரத்தை சொல்வதில்லை. பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஆதாயத்துக்காக அவரை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடியும் போது அவருக்கு அப்பதான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். அன்னைக்கு அவர் நிச்சயமா இந்த மக்களால், இந்த தமிழ்நாடு மக்களால் விரட்டி அடிக்கப்படும் போது தான் அவர் வந்து தன்னுடைய அந்த ஆணவம் வந்து இறங்கின பிறகுதான் மண்டையில இருக்க கனம் இறங்கினாதான் அவருக்கு உண்மை நிலவரம் புரிய வரும். இப்ப நீங்க ஜெயம் ரவி குறிப்பிடுறீங்க. அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அந்த நடிகருடைய வாழ்க்கையை நம்ம வந்து விமர்சிக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து நான் ஆள போறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ண வந்திருக்கேன், நான் கெரியர் உச்சத்துல இருந்து இறங்கி வந்து உங்களுக்கு நல்லது பண்ண கிளம்பி வந்திருக்கேன்லாம் அவர் சொல்லல. அவர் நடிகரா இருக்காரு, தொடர்றாரு நடிகராவே. அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனையை நம்ம வந்து முட்டு போடவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு நடிகரையும் பத்தி. இப்ப தனுஷ் அவர்கள் இதே மாதிரிதான், அவங்களுக்குள்ள மன வேறுபாடு, காதலித்து தான் திருமணம் பண்ணாங்க. மன வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. டைவர்ஸும் கிடைத்து விட்டது. ஆனாலும் வந்து மகன் வந்து பட்டப்படிப்பு வாங்கிட்டான்னு சொன்னவன ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தனுஷ் வந்து நிக்கிறாரு. நீங்க எவ்வளவுதான் பெற்றோருக்குள்ள மன வேறுபாடுகள் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இதுதாங்க நீங்க வந்து அழகியலாக நடத்துற விஷயம். உங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கும். குழந்தை உங்களை நம்பி உங்களுக்காக பிறந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? அப்ப தன் குழந்தை கூட கவனிக்காத ஒரு மனிதர், அவரை மனிதரா கூட நான் லிஸ்ட்ல எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் கடவுள் ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அந்த உயரத்தில் இருக்காரு விஜய். ஏன்னா அவரை நம்பி இருக்கிற அந்த தற்கொலை கூட்டம் அவரை கடவுளா தான் பாக்குது. அவரை தரிசிக்கிறதுக்கு தான் வர்றோம்னு சொல்றாங்க. அவர் வராரு, கடவுள் வராரு, தேர்ல பவனி வராரு, பத்திரமா திருப்பி நம்ம கோயில் கருவறையில உட்கார வச்சிடணும்னு இந்த முட்டாள் கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. அதனால கடவுள்ன்றவர் வந்து நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் அவரும். எப்ப வராரு, எப்ப வெளியில வராரு, எப்ப உள்ள போறாருன்னு தெரியாது. இந்த நிகழ்வு மோசமான ஒரு மனிதருக்கான ஒரு நிகழ்வுங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விசிட் வந்து திருமணத்துக்கு ஒன்னா சேர்ந்து வந்தது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே சீரழிக்கிற ஒரு கலாச்சாரத்தை நார்மலைஸ் பண்ண பாக்குறாரு. கள்ளத்தனமான உறவு வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு விஜய் என்கிற ஒரு மனிதர் முயற்சி எடுக்கிறார். இவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவரு, அவர் ரசிகர் குஞ்சமணிகள் பேசுற பேச்செல்லாம் நீங்க சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வருது. அவங்க பேசுற பேச்செல்லாம் வந்து இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாம போகுது. பெண்கள்லாம் ரொம்ப தப்பா பேசுறாங்க. 2 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டோன்னு சொல்றாங்க. குழந்தை செத்தா பரவாயில்லைங்க, எனக்கு என் குழந்தைய விட விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு பெண் சொல்லுது, நான் சகோதரியா இருக்கிறேன், அக்காவா இருக்கேன், தங்கச்சியா இருந்துட்டு போறேன், தேவைப்பட்டா ஒய்ஃபா கூட இருக்கிறேன்னு சொல்லுது. அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம என்ன லிஸ்ட்ல எடுக்க முடியும்? என் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்துட்டேன்ல, எனக்கு அந்த பார்த்ததே போதும்ன்றாங்க. என்ன சொன்னாலும் எந்த விதமான அடிப்படை சட்ட விதிகளையும் நாங்க வந்து மதிக்க மாட்டோம், நாங்க மீறி பின்னாடியே தான்